கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். நம்ம புதிய வானம் புதிய பூமி இந்த செய்தியை தொடர்ச்சி இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். உமக்கு மகிமை தருகிறாம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறாம். உமக்கு மகிமை தருகிறாம், அம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோஸ்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே ஒரு கோடி சோஸ்திரமே. ஆமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். வாலியோனை அகற்றி நீர், தாழ்ந்தோரை உயர்த்தி நீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். அப்பா அப்பா ஓ பரரா உகன உகன உகனரா ஓ லாரரா உகரரா. வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர், வல்லவரே அதிசயமாய் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, உந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உலிரா உலிரா உகனரா அப்பரா அப்பரா உபரரா. கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் வெடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் யான் இதய வேதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமீன். பாண்டி இஸ்ரேல் பாண்டி, பிரைஸ் தி லார்ட். சத்யா முருகன் ஜானகி அம்மாளுடைய மகன். பார்க்க சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம புதிய வானம் புதிய பூமியை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா நீதி. இங்க 51வது அதிகாரம் ஏசாயா 51வது அதிகாரம் முதல் வசனம், நீதியை பின்பற்றி. ஃபர்ஸ்ட் நீதியை பின்பற்ற வேண்டிய நீதி. அது யாருடைய நீதினா ஆபிரகாமுடைய நீதி. 5வது வசனத்துல பாருங்க, என் நீதி சமீபமா இருக்குது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த தேவ நீதி, என் நீதி. 7வது வசனத்துல பாருங்க, நீதியை அறிந்தவர்களே. இந்த நீதியை அறிந்தவர்கள்னா இனி இனி வரப்போகிற ஒரு நீதி, நீதியினால கிடைக்கப்பட அடுத்த ஒரு ஆசீர்வாதம். சரி, இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது நீதியை பின்பற்றி. ஒரு கூட்டத்தார் இருக்காங்க, அது ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுக்கு எது நீதி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். இதாங்க விசுவாசித்தான். என்ன சொல்லுங்க, என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். என் மகனை பலியாக கேட்டாலும் அவர் அதை உயிரோடு கொண்டு வரக்கு அவருக்கு வல்லமை இருக்கு. வாசிப்போமா? ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம், இதுதான் நீதி, ஆபிரகாமுடைய நீதி. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். இது ஃபர்ஸ்ட். இந்த நீதியை தான் நம்ம பார்க்கிறோம். 51வது அதிகாரம் முதல் வசனத்துல, நீதியை பின்பற்றி. நாம் நீதியை பின்பற்றும். பின்பற்றது என்ன? ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அவரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பார்க்க முடியாட்டாலும் நம்ம எப்படி அவரை நாம் அவரை விசுவாசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெபினிஷன் உங்களை நான் காட்ட போறேன். விசுவாசத்தினுடைய டெபினிஷன் எபிரேயர் 11வது அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தினுடைய லிஸ்டை பார்க்கிறோம். எபிரேயர் 11:1 தான் டெபினிஷன். டெபினிஷனை மாற்றவே முடியாது. அவசிக்கிட்டவங்களுக்கு விசுவாசமானது
நம்பப்படுவதிலே உறுதி. நம்ம எதை உறுதியா நம்புறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், எனக்காக சிலுவையில் பலியானார், என்னுடைய நீதி அவர்தான் அப்படிங்கறத நான் எப்படி விசுவாசிக்கிறேன், உறுதியா கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் வரக்கூடாது. ஒரு பாஸ்டர் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அவர் பயங்கரமான ஒரு பாஸ்டர். அவருடைய எத்தனையோ டீச்சிங்கை நான் கேட்டு அதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். தேவ நீதிங்கிற இன்னைக்கு நான் சொல்ற டாபிக் அவருடைய டெஃபினிஷன். அது அவர் கேசட்ல போட்டிருந்தா அதை நான் கேட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் 2, ரத்தத்தை பூசுங்கள், அது அவருடைய டீச்சிங். ஒரு கேசட்ல அவர் சொல்றாரு, வருஷங்கள் போயிடுச்சு, இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு, உண்மையிலே கடவுள் இருக்காரா அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. நம்ம தான் சும்மா கற்பனையிலேயே கடவுள் நம்மளுக்கு இருக்காரு, இந்த பைபிளை நம்புறோம் அப்படின்னு சொல்லி நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றோமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு கேசட்ல. தனக்கும் இவ்வளவு டீச்சிங் சொன்னதுக்கு அப்புறம் சொல்றாரு. அதனாலதான் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா, இங்க இடிச்சிருச்சு அவருக்கு. இப்ப 11வது அதிகாரம் 1 வசனம், விசுவாசமானது நம்பை பரடி உறுதி, ஸ்ட்ராங். அதை உங்களால அசைக்கவே கூடாது, அசைக்க முடியாத அளவு நம்பணும் நீங்க. காணப்படாதவர்களே நிச்சயம். என்ன காணப்படல சொல்லுங்க. இப்ப நீதியை பார்க்கிறோம். இந்த நீதி நம்மளை என்ன செய்யும்னா, புதிய வானம் புதிய பூமியில கொண்டு போய் சேர்க்கும். எங்க போய் சேர்க்கும்? புதிய வானம் புதிய பூமியில கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம எப்படி விசுவாசிக்கணும்? உறுதியாக 100% நம்ம அதை விசுவாசிக்கணும். வசனத்தெல்லாம் உங்களுக்கு காட்டட்டா? 2 பேதுரு 3வது அதிகாரம் 12 வசனம். இந்த நீதி, நாம் விசுவாசிக்கிற நீதி 2 பேதுரு 3வது அதிகாரம் அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும், புதிய வனம் புதிய பூமி உண்டும் என்று காத்து இருக்கிறோம். அது எப்படி காத்திருக்கணும்? காணக்கூடாது, நம்மளால பார்க்க முடியாது. புதிய வனத்தை பார்த்து இப்ப பார்க்க முடியாது. ஆனா நம்ம எப்படி அதை நம்பணும்? உறுதியாக நம்பணும். அந்த பாஸ்டர் ஆடிட்டர் அடுத்து அவருடைய வாழ்க்கையில சாத்தான் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய மனைவிக்கு ரீனல் ஃபெயிலியர் வச்சு, கிட்னி ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அந்த அம்மா மறிச்சிட்டாங்க. மறிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்ச்செல்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு யார்கிட்டயோ கொடுத்துட்டு இங்கிலாந்து போயிட்டார். இப்போ ஒரு பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்ப என்னைக்கு அந்த விசுவாசத்துல லேசா ஆடுதோ சாத்தான் ஆப்பு வச்சிடும். அதனாலதான் விசுவாசமானது நம்பப்படலே உறுதி. இத ஆபிரகாம் விசுவாசித்தார். அது எப்படி விசுவாசித்தாங்க? நம்ப உறுதியாக விசுவாசித்தார். அந்த விசுவாசித்ததுனாலதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சில இன்னைக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்க போயிடும். ஏன்னா ஆபிரகாம ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழைத்தார். அழைத்தாரா? எஸ், அழைத்தார். எதற்காக அழைத்தார் சொல்லுங்க? தன்னுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக அவர் அழைத்தார். வாசிப்போமா? ஆதியாகமம் எடுத்துக்கொள்வோம். 12வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்தில் நம்ம பார்க்க போயிடும். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். எப்படி அழைத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு வசனம் இல்லாம உங்களுக்கு மெசேஜ் நான் சொல்ல போறேன். இதை நீங்க முதல்ல புரிய ஆரம்பிக்கணும். சரி, இப்ப மகிமையின் தேவன் யாருங்க? ஒரு மகிமையின் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் மகிமையின் தேவன், நீ உன் இனத்தார விட்டுட்டு என்ன செய்த, நான் உனக்கு காட்டுகிற தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டார். சொன்னாரா? இவர் என்ன பண்ணினார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க அப்பாட்ட போய் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? அப்பா தேராகு, தேராகு அவர்கிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பா மகிமையின் தேவன், மகிமையின் தேவன் ஒருத்தர் எனக்கு தரிசனம் பண்ணார். வசனம் காட்டுறவங்களுக்கு அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 2வது வசனம். இவங்கதான் ஃபர்ஸ்ட் ஆபிரகாமுக்கு தரிசனம் ஆறார். அதுக்கு அவன் சகோதரருடைய பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னே மெசொப்பொத்தாமியா தேசத்திலே இருக்கும்போது மகிமையின் தேசன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு சொன்ன உடனே இவன் செஞ்சாரு, விட்டு கிளம்பினாரா? கிளம்பல். அதாங்க என்ன செய்யல, கிளம்பல். நடந்தது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் அவங்க அப்பா தேராகு சொல்றாரு, பாய்ப்பா மகிமைன்ட்டு பார்க்க அப்படி கூப்பிட்டாரு, இதை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. சரி, போடா, உனக்கு ஒரு வேலையும் இல்லை தொழிலும் இல்லை, இது மாதிரி கடவுள் உடனே பார்த்தாராம், கூப்பிட்டாரு, என்னால நம்ப முடியல, போடா, தவிர்த்து விட்டாரு. ஆனா நடந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு மூத்த அண்ணன் பேர் ஆரான்.
ஆரான் 26வது வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 11:26 ஆரான். இந்த ஆரான் மூத்த மகன். மூத்த பையன் இறந்து போயிரு அப்பா உயிரோடு இருக்கும்போதே. யோசிச்சு பாருங்க, மூத்த மகன் மரித்து போட்ட உடனே அப்பாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஏன் இது ஒரு தேவ குத்தமா இருக்குமோ நம்ம குடும்பத்து மேல வந்துருச்சு. இந்த ஆபிரகாம் சும்மா இருக்காம நம்மகிட்ட சொன்னா ஏதோ மகிமையின் தேவன் ஒருத்தர் என்ன செஞ்சாராம், தரிசனமாகி இந்த இடத்த விட்டு கிளம்பி வா அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொன்னானே. நம்ம என்ன பண்றது யோசிச்சுட்டே இருக்கிறவரு சரி சொன்னபடி என்ன செய்ய கிளம்பிடும், இல்லைன்னா அடுத்த ஒரு டெத்து வந்து நம்ம குடும்பத்துலன்ட்டு கிளம்புறாங்க. கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. கிளம்பி இவங்க எங்க செட்டில் ஆயிட்டாங்கன்னா ஆரான் மட்டும் வந்தாங்க. இந்த ஆரான் இப்ப நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து காட்டுறேன். இப்ப நான் சொன்னதை வசனத்திலிருந்து காட்ட போறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 11வது அதிகாரம் 26வது வசனம். தேராகு 70 வயதாகும் பொழுது ஆபிராம் நாகோர் ஆரான் என்பதில் பெற்றார். இந்த ஆரான் தான் மரிச்சிட்டார். தேராகு வம்ச வரலாறு. ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான். ஆரோன் லோத்தை பெற்றான். ஆரான் பையன் தான் லோத்து. இப்ப ஆரான் செத்து போயிட்டார். 28வது ஆரான் தன் ஜென்ம பூமியாகிய ஊர் என்கிற கல்தேச பட்டத்திற்கே தன் ஊர் பட்டணத்துக்கு இருக்கும்போது இவன் மறிக்கிறார். தேராகு மறிக்கும் முன்னே மறிக்கிறார். யாரு மறிக்கிறார்? ஆரான். இப்ப பிரச்சனை என்னன்னா அப்பா ஒரே கவலை. இந்த நம்ம மட்டும் இந்த ஆபிரகாமுடைய வார்த்தையை ஒழுங்கா கேட்டிருந்தோம்னா பையன் இறந்து போயிருக்க மாட்டேன். சரி, இப்ப அடுத்து நான் சொல்றேன். ஒவ்வொரு ஸ்டெப்பா கவனமா கேட்போம். கிளம்பி வந்தாச்சு. வந்து ஒரு சமவெளிக்கு வந்துட்டாங்க. இந்த சமவெளியில ரொம்ப ஹாப்பியா செட்டில் ஆகிறாங்க எல்லாரும். யாரெல்லாம் செட்டில் ஆகிறாங்கன்னா அப்பா தேராக செட்டில் ஆயிட்டாரு, ஆபிரகாம் இருக்காரு, லோத் இருக்காரு, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. மனைவியோட வந்துட்டாங்க எல்லாரும். இப்ப அவங்களுக்கு நல்ல பணம் ஏகப்பட்ட சம்பாதிச்சுட்டு அந்த இடத்துக்கு இவர் யார் பேரை வைக்கிறார்? அவருடைய மூத்த மகன் பேரை வைக்கிறார். பாருங்களேன், ஆதியாகமம் 11வது அதிகாரம் 31. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரோனுடைய குமாரனையும் தன் பேரனுமாகிய லோத்தையும் தன் எல்லாரையும் கூட்டிட்டு அவர்கள் ஊர் என்கிற கல்தேரை படத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக மட்டும் தான் அவர்கள் ஆரான் மட்டுமே அங்கே இருந்தாங்க. ஆரான்ல நல்லா செழிப்பா இருக்காங்க. இப்ப என்ன எடுத்துக்கோங்க, நான் விருதுநகர் இருக்கோம், பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு, நல்லா பிராக்டிஸ் இருக்கு. போனா சில சமயம் எல்லாம் 12:45 1 மணி ஆனா எனக்கு மூச்சோட டைம் இருக்காது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ இவ்வளவு செய்தி சொல்லல, நீ விருதுநகரையும் லைசாண்ட் ஹாஸ்பிட்டலையும் விட்டுட்டு கிளம்புனா என்னால கிளம்ப முடியாது, ஏன்னாதான் நமக்கு வருமானம். ஆனா இந்த மாதிரி செழிப்பா அந்த ஆர்வம் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஆண்டவர் பேசுறதை நிப்பாட்டிட்டு எப்ப வர நிப்பாட்டிட்டார்னா 32வது வசனம். தேராகு மரிக்கிறான். மரிச்ச உடனே 12வது வசனத்துல கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இது இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கல்தேயர் பட்டணங்கிற ஊரை விட்டுட்டு போக சொல்றாரா, ஆரான விட்டுட்டு போக சொல்றாரா? ஆரான. அது மகிமையின் தேவன் அப்போஸ்தலர் உங்களுக்கு காட்டும்போது அப்ப ஊர் இடத்த வர சொன்னார். ஆனா இப்ப வெல் செட்டில்ட் பிளேஸ் ஆரான் விட்டு கிளம்ப சொல்றாரு. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுத்துட்டு பாருங்க 4வது வசனம். ஆரானை விட்டு இப்ப பாருங்க அப்பா கிடையாது, இப்ப இவர்தான் எல்டஸ்ட் மேன் இன் தி ஹவுஸ். இப்ப முடிவு எடுக்கணும் இவர் தான். எங்க வீட்டுல அப்பா இருக்கும்போது அப்பா தான் டிசிஷன் எடுத்தார். அப்பா மறைச்சிட்டார். இப்ப எங்க அண்ணன் இருக்காரு, அண்ணன் தான் டிசிஷன் அத்தாரிட்டி. அதனால அண்ணன் சொல்ற முடிவு தான் ஃபைனல் முடிவு. அதுபோல பாருங்க 5வது வசனம். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனாகிய குமாரனாகிய லோத்தையும் தங்கள் சம்பாத்தியத்தை எல்லாத்தையும், இது ஆரானுக்கு வர்றதுக்கு முன்னாடி உள்ள சம்பாத்தியம். ஆனா ஆரானிலே சவதித்த ஜனங்களே. அப்ப இவருக்கு டபுள் சொத்து சேர்ந்துருச்சு. ஏற்கனவே இருச்சு, இப்ப ஆரானில் ஏகப்பட்ட சம்பாதிச்சாச்சு, வேலைக்காரலையும் சம்பாதிச்சிட்டாங்க. கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். இப்ப கானான் தேசத்துல மோரே என்னும் சமபூமிக்கு வந்தார்கள். காண்பிக்கும் இங்க வந்த உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12வது வசனம். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. எப்பா நீ வந்துட்டேல, இந்த இடம் தான் உனக்கு நான் கொடுக்கிற கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு வா. நான் இதுதான் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார்.
ஆபிரகாம் தரிசனமாகி. அப்பொழுது அவன் அங்கே தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். இப்ப ஆபிரகாம், இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, புதிய வானம் புதிய பூமி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த புதிய வானம் புதிய பூமியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எசாயா 51வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கிட்டு இருக்கேன். முதல் வசனத்துல நீதியை பின்பற்றி, இந்த நீதி யாருடைய நீதி? ஆபிரகாமுடைய நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் நீதியாக எண்ணினார். சரிங்க, இதுல 2 ஆபிரகாம் நீங்க பார்க்கலாம். என்னது 2 ஆபிரகாம்? ஆபிரகாம், ஆபிரகாம், 2க்கு வித்தியாசம் இருக்குது. இப்ப ஆதியாகமம் 17வது அதிகாரம் முதல் வசனம் வர பழைய மனுஷனை பார்க்கிறோம். ஆபிரகாம், ஆபிரகாம் கிடையாது. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாம் 99 உடம்புகின்றேன் எல்லாம் ரைட்டு ரைட்டு ரைட்டு. 5வது வசனம் உன் பெயர் ஆபிரகாம் மாத்துறாரு, புது சிருஷ்டியா மாத்துறாரு. இந்த புது சிருஷ்டியாய் மாத்தினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விசுவாசம் வருது. அப்புறம் ஆண்டவர் வந்து பலி செலுத்த சொல்றாரு. 19வது 22வது வசனம் பாருங்க. இந்த காரியம் நடந்த பிறகு தேவன் ஆபிரகாமை சோதித்து, ஆபிரகாம் கிடையாது, ஆபிரகாம் பழைய மனுஷன், புது சிருஷ்டி. இப்ப சோதனை வருது. இப்ப பார்ப்போம். இப்ப அடுத்த ஸ்டெப் இப்ப வந்தாச்சு. இவர் ஆபிரகாம் பழசு, இதுக்கு விசுவாசம்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இதான் இடம், அவன் அங்கதானே உட்காந்துருக்கணும். பாருங்க, கிளம்பிட்டார் பாருங்க. 12:8 பின்பு அவன் அவ்விடத்தை விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கும் கிழக்குக்கும் மலைக்கு போய். இப்ப வளர்ந்து சமவெளி, சமவெளி வெயில் மண்டையை பழக்கும். அப்படியே வெயில் மண்டையை பழத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு ஆள் சொல்லியிருப்பாங்க, சார் கொடைக்கானல் நான் பக்கத்துல, இப்ப நாங்க தான் இருக்கேன், அந்த ஊர் இருக்குது, அங்க நல்லா குழு 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 குழுன்னு இருக்கும், நீங்க அங்க போனீங்கன்னா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் அப்படியா, ரைட் ரைட் நம்மள மலைக்கு போறோம்ட்டு கிளம்பிட்டாரு. என்ன மலைக்கு வந்துட்டார் பாருங்க. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம் பின்பு அவன் அவ்விடத்திற்கு பெயர்ந்து, எது எந்த இடத்துல அவர் இருக்கணுமோ அந்த கிளம்பிட்டார். போய் ஆகிக்கும் கிழக்கும் போட்டு கர்த்தருக்கு விட பலிவிட்டார். அது பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணி, இப்ப பாத்தீங்களா ராங் டைரக்ஷன்ல போறாரு. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிற விட்டார். ஏன்? இது பழைய சிருஷ்டி, ஆபிரகாம் காம் கிடையாது. அடுத்து அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. இப்ப இவர் என்ன செய்திருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சம் உண்டாயிடுச்சா, நம்ம சத்தம் காட்டாம கானான் தேசத்துக்கு வந்துடணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் கொடுத்தாரு. அங்க போறதை கூட்டிட்டு அவர் எங்க போறாரு பாருங்க, எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவர் எகிப்து தேசம். இப்ப அந்த எகிப்துங்கிறது ஒண்ணு என்னன்னா, ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு இடங்க. எகிப்துடைய ரிச்னஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க விருதுநகர் விட்டு எங்கேயுமே போனதில்லை, ஆனா சென்னையை பத்தி நீங்க பயங்கரமா கேள்விப்பட்டிருக்கீங்க. சென்னையில போயாச்சுன்னா பிளப்பு நல்லா இருக்கும், அப்படி யாரெல்லாம் இப்படி யாரெல்லாம் மக்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால மக்கள் என்ன செய்வாங்க, அந்த மைண்ட் ஃபுல்லா எங்க இருக்குன்னா சென்னைக்கு போகணும், சென்னைக்கு போகணும் மைண்ட் உட்காந்து. தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கும். சென்னைக்கு போகிறவரை அவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருவான். அது மாதிரி இந்த ஆபிரகாம் கானான் தேசத்துல இருக்கிறத விட்டுட்டு மலைக்கு போனார். மலையில இருந்து போர் அடிச்சிருச்சு. இப்ப குளிர், பயங்கர குளிர், உங்களுக்கு எல்லாம் தெரியாது. இப்ப நாங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் வயசாகி போச்சு, சாக்ஸ் போடாம நடக்க முடிய மாட்டேங்குது. அப்ப மழை போர் அடிச்சிருச்சு. இந்த என்ன செய்யறாரு, கீழே இறங்குறாரு. பஞ்சம் வந்த உடனே என்ன செய்யறாருன்னா, அவன் எகிப்துக்கு சமீபமாக வந்த பொழுது, அப்ப எகிப்துக்கு சமீபம் வந்த உடனே இவர் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன் மனைவியாக சாரலை பார்த்து, நீ பார்வை கலரு, எகிப்தில் உன்னை காணும் பொழுது 12 ஆதியம் உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்க, பாட்டி 75 வயசுலயே சூப்பரா இருக்காங்க. அப்ப எகிப்தில் உன்னை காணும் பொழுது இவளுடைய மனைவி என்று சொல்லி கொன்றுவார்கள். உன்னை ஒரு புருஷனை காலி பண்ணிட்டு கொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இவர் சொல்லி. இப்ப இப்படின்னா இவர் எனக்கு போயிருக்கூடாதா, எதுக்கு ஒரு லைஃப் ரிஸ்க் எடுத்துட்டு போறாரு. அதாவது அவர் இருதயத்திற்குள்ள எகிப்து உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அந்த எகிப்து பழைய மனுஷனால இந்த விசுவாசத்தெல்லாம் கண்டுக்கிட மாட்டேங்கிறாரு. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு, எனக்கு எகிப்து போகணும், அங்க போகணும், என் பொண்டாட்டியை தூக்கினாலும் பரவாயில்ல,
என்னை கொல்லக்கூடாது, நான் உயிரோடு இருக்கனால ஒரு பொய்யும் போட்டாரு, நான் ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி. இப்ப ஆபிரகாம் எகிப்து வந்த பொழுது எகிப்து இருந்த சிறிய மிகம் என்று இப்படி இருக்கும் பொழுது இவங்க என்ன செய்றாங்க, போறாங்க. இங்க ஒரு பெரிய ஒரு வில்லங்க ஒரு கொடியோ அட்டாச் ஆகுது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 16 வசனம் வாசிக்கிறேன். 12:16 வேலைக்காரரின் வேலைக்காரி. இந்த வேலைக்காரில யார் சேர்ந்து வந்துட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா 16வது அதிகாரம் ஆகார். சரிங்களா? ஆண்டவர் ஒரு பழைய சிருஷ்டி, இவருக்கு விசுவாசம் கிடையாது. ஆனா என்னைக்கு ஆண்டவர் அவரை ஆபிரகாம், 17வது அதிகாரம் நான் உடனே ஆபிரகாம்னு மாத்துறாரு. இந்த ஆபிரகாம்னு மாத்தின உடனே விசுவாசம் பிச்சுட்டு போயிடுச்சு. பிச்சுட்டு போய் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 22வது அதிகாரம் பாருங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனும் ஏசாக்கை, இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரணம். இப்ப இந்த 22வது அதிகாரம் 2வது வசனத்துல உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன், இவருக்கு இஸ்மாயில் ஏற்கனவே வந்தாச்சு. அப்ப அவருக்கு 2 பிள்ளை இருக்கா, ஒரு பிள்ளை இருக்கா? 2. ஆனா ஆண்டவன் சொல்றார், உனக்கு என்ன இருக்குது, ஏகசுதனும் உன் நேசகுமாரன். இடிக்குதா அடிக்கலையா? இடிக்குது. ஆண்டவர் போய் சொல்றாரு, ஒரு 2 பசங்க இருக்காங்க அவனுக்கு, ஒன்னதான் சொல்றாரு. ஆனா இந்த பையன் எப்ப பிறந்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதான் முக்கியமானது. இவன் எப்ப பிறந்தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆதியாகமம் 17வது வசனம் பாருங்க. 17வது அதிகாரத்துல இப்ப புது சிருஷ்டியா மாத்துறாரு. புது சிருஷ்டியாக்கிட்டு அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா 16, நான் அவளை ஆசிரியத்து அவளால் உனக்கு ஒரு குமாரனை தருவேன். இங்கதான் ஈசாக்கு பிறக்கிறார். ஈசாக்கு எப்ப பிறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 14. அப்புறம் ஆபிரகாம் 100 வயதுல பிள்ளை பிறக்குமாங்கிறான். இங்கேயும் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிட்டாரு. பேசாம இருக்க வாய வச்சுக்கிட்டு ஆபிரகாமுக்கு கண்ணுல பார்த்தா ஒரு பயதான் தெரியுதான், அவர் இஸ்மவேல். இஸ்மவேல் மாத்திரம் கண்ணுக்கு தெரியுதான், யார கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா? ஈசாக். அதனால நினைச்சாரு, ஆண்டவரே ஒரு பக்கம் எல்லாம் இருக்கட்டும், இப்ப காணாத பயலுக்கு பதில் காண்கிற இஸ்மவேலுக்காக நான் ஜெபம் பண்றேன்ட்டு ஒரு ஜெபத்தை போட்டார். ஆதியாகமம் 17வது அதிகாரம் பண்றது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பான என்று ஆபிரகாம் தேவனத்தில் வேண்டாம் பண்ணான். அவ பாருங்க, அவனை அந்த ஆச்சரிக்க வேண்டியாச்சு. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீதியில உங்களுக்கு திரும்ப தோசனத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன். ஆதியாகமம் உங்களுக்கு புதிய வானம் புதிய பூமி குறித்து டீட்டெயிலா சொல்லிட்டேன். இன்னைக்கு நம்ம முதல் பார்க்கறது 51வது, என் நீதியை பின்பற்றி கர்த்தர் செய்வீர்கள், உங்கள் வெற்றினை துறைப்பார்கள், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் பெற்ற தாய்க்கும். இது யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்றாரு. 12 கோத்திரங்கள் வந்துருச்சு. ஈசாக்கு ஒருத்தர், அவனுக்கு 2 பிள்ளை, ஏசா யாக்கோபு. ஏசாவை தள்ளிட்டாரு, யாக்கோபை பிடிச்சாரு. யாக்கோபு 12 கோத்திரத்தை கொண்டு அந்த தேசம் முழுவதும் ஃபில் பண்ணிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு பவரை தான் இங்க காட்டுறாரு. இது ஒரு ஆசீர்வாதம். அது என்னது? 5வது செகண்ட் நம்மளுக்கு காட்டப்போம். 2வது நீதி என்ன காட்டப்போம்? என் நிதி சமீபமாயிருக்கிறது, கிட்ட இருக்குது. கிட்டன 700 வருஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போ அதான் சமீபமாயிருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். ஃபியூச்சர் டென்ஸ். ஏசாயா பார்க்கல, ரட்சிப்பை பார்க்கல. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துங்கிற பாவத்திலிருந்து அவர் கொடுக்கிற விடுதலை ஏசாயா பார்க்கல. இனி வரப்போகுது, ஏசாயாக்கு வெளிப்பரப்போகுது. என் புயங்கள் என் ஜனங்களை தீர்க்கும், என் புயத்தின் மேல் நம்பிக்கை. என் புயம், இந்த புயத்தை தான் ஏசாயா பார்க்கிறார். 53வது அதிகாரம் புயம் 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறேன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலும் வறண்ட நிலத்திலிருந்து துடிக்கிறது. நிலம் வறண்ட நிலம் தான், நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த நம்ப முடியாத சூழ்நிலை ஒரு துளிர் என்ன செஞ்சு அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வருது. அதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம எப்படி பார்க்கிறோம்? ஏசாயா 51வது அதிகாரம், என் நீதி சமீபமா இருக்குது. சமீபமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசாயா 46:11
3. எஸ்ஐயா 43, 46, 13. வாசிக்கிட்ட. என் நீதி சமீபமாயிருக்க பண்ணுகிறேன். அதே தான் சொல்றாரு. சமீபம்னா அவருக்கு 700 வருஷங்கிறது கிட்ட, நமக்கு ரொம்ப பெருசு. அது தூரமாக இருப்பதில்லை, என் ரட்சிப்புக்கு தாமதிப்பதில்லை. நான் இஸ்ஸியோனிலே ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளை இடுவேன். ஃபியூச்சர் டென்ஸ். எப்பவுமே இந்த முடிக்கும் அந்த டென்ஸ் நீங்க வாசித்தான் எதிர்காலத்தில் வரக்கூடியது. இது ஒரு காரியம். இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எரேமியா 9வது அதிகாரம். எரேமியா 9வது அதிகாரம் எல்லாமே ஃபியூச்சர் டென்ஸா வரும் பாருங்க. 9 9:24. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் செய்கிற நீதியை செய்கிற கர்த்தர் நான். நீதியை செய்கிற கர்த்தர். நல்லா கேட்டுக்கோங்க. திரும்ப உங்களுக்கு சொல்றேன், கவனமாக்கிறேன். ஒவ்வொரு காரியத்தை நீங்க டீட்டெயிலா பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னா பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர்ஸ். நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசங்கிற ஒரு ஓட்டத்தை ஓடணும். அந்த விசுவாசத்தை ஓடும்போது ஒரு சோதனைகள் வரும். என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர், இப்ப அவர் என்கிட்ட டிரைவரா இருந்தார். இப்ப இந்த இருக்கிற இடத்த அவரு தான் கூட வந்திருக்கணும் எங்க கூட. ஆனா அந்த விசுவாச பாதையில போய்கிட்டே இருக்கும்போது சோதனையில அவரால் மேல வர முடியல. ஒரு குடிங்கிற ஒரு பழக்கம் வந்து அடிச்சிச்சு. அப்ப அந்த புதிய வானம் புதிய பூமியை பார்க்கிற ஒரு கண்கள் சாராயத்தை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. பார்த்ததுனால நடந்ததுன்னா ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஏன்னா இப்ப அவர் ஏன் கூட இங்க இருந்திருப்பாரு. கவனமா கேட்டுக்கோங்க. புதிய வானம் புதிய பூமியில நம்ம போகும்பொழுது ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். மிக மிக முக்கியமான வசனம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ நீதி. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கலாமா? 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 21வது வசனம். ஏன் தேவ நீதி முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள ஒரு ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கோம். அது எதை நோக்கி போனோம்? புதிய வானம் புதிய பூமி. சாத்தான் என்ன சொல்லுவான்? சாத்தான் இருந்தாலும் சரி, அது உங்க மனைவியா இருந்தாலும் சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சொல்லுவாங்க, நீ எல்லாம் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், என்னால போக முடியாது. ஆனா தேவ நீதி என்னை கொண்டு போய் சேர்த்துடும். அந்த தேவ நீதி என்னன்னு பார்க்க போறோம். இதான் நீதி சமீபமா இருக்குங்கிறாரு தேவ நீதி. 2 கொரிந்தியர் 5வது 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி ஒரு கமா இருக்கு. இது என்ன? நம்ம தான் அம்சம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திரும்ப நீங்க எழுத முடிஞ்சு எழுதிக்கணும். எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு முன்பாக பாவமே செய்யாதவராக நிற்கிறாரோ, அதுபோல நம்மையும் பாவமே செய்யாதவர்களை கொண்டு நிறுத்துவது தேவநீதி. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதா முன்னாடி எப்படி இருப்பாரு? அப்படி கம்பீரமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஆனா ஒரு தடவை அவருடைய உலகத்தின் பாவம் ஃபுல்லா அவர் மேல வந்துச்சு. தேவ ஆட்டுக்குட்டி மரித்தார், உயிரோடு எழுந்தார். இப்ப அவரு அதான் தேவ நீதி. அதனால அந்த கமாக்கு அந்த பக்கம் பாருங்க. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். உங்களுக்கு நான் அந்த பைபிளை காட்டுறேன். பைபிள் தெரியாதவங்களுக்கு புதிய ஏற்பாடு. நான் தீ வச்சு அடிச்சிடறேன். தீ வச்சு அடிச்சா இது புதிய ஏற்பாடுன்னு நீங்க சொல்லுவீங்களா, இல்ல பாவம்னு சொல்லுவீங்களா? சாம்பல் ஆயிப்போச்சு. புதிய ஏற்பாடு கிடையாது, இது சாம்பல். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் எதுக்காக பாவமாக்குனாரு? நாம் தேவநீதி ஆகும்படிக்கு. நாம் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி எதுவுமே நம்மளை குற்றப்படுத்தாது. காரணம், நம்முடைய பாவம் எல்லாம் அவர் மேல வந்துருச்சு. அவர் மேல வந்ததுனால நமக்கு என்ன கிடையாது? பாவத்தின் சம்பளம் மரணம் கிடையாது. ஏன்னா மரணம் யார் மேல வந்துருச்சு? அவர் மேல வந்துருச்சு. இதுதான் செய்தி. வசனத்தை மட்டும் வாசிச்சு நம்ம அந்த செய்தியை முடிக்க போகிறோம். எடுத்துக்கலாமா? எஸ்ஐயா 51வது அதிகாரம் 5வது வசனத்துல செகண்ட் நீதியில ஒரு போர்ஷன் காமிச்சு. அதை நம்ம டீட்டெயில பார்க்கணும். என் நிதி சமீபமா இருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். இந்த ரட்சிப்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரட்சகர். மத்திய 1வது அதிகாரம் 21வது வசனம். இதுதான் நீதி. ரைட்.
மத்தேயு 1:20. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இயேசு என்று பெயரிடுவாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். இந்த ரட்சிப்பு தான் சபையமா இருக்கு. ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, நாங்கள் அல்ல. தெரிந்து கொண்டு எங்களை ரட்சித்தீர் ஐயா. இப்பொழுது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அது புதிய வனம், புதிய பூமிங்கிற நம்பிக்கை. அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.